சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 4 டம்ளர் வாட்டர் வந்து போட போகிறேன். 3rd கிளாஸ் அண்ட் தென் 4th கிளாஸ். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிது. நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து வேவும். ஸோ தட் நம்ம வந்து ரைஸ் போடுறது ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸ் வந்து ஊற வைக்கக்கூடாது. நார்மல் ரைஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஊறிச்சுன்னா ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ ஒரு 3 விசில் வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்.